பயம் வந்து ஒண்ணு வந்து அங்க தப்பான முயற்சிக்கு அங்க வச்சிருவாங்க. நம்ம காளியம்மா வச்சிருக்கிறோம். அங்க வந்து அந்த பயத்தை எடுத்துட்டு போய் நீ நல்ல எண்ணத்துல வந்து அங்க வச்சனா உன் கோரிக்கை நிறைவேறும். இப்ப அண்ணன் தம்பிங்க ஒரு வீட்டுல அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருப்பாங்க. ஒரு அண்ணன் இருப்பாங்க, ஒரு தம்பி இருப்பாங்க. அப்ப வந்து சொத்துக்கள் அதிகமா இருக்கும். அந்த சொத்துக்கள்ல வந்து அண்ணனோட சொத்தை வந்து தம்பிக்காரன் அபகரிக்க பார்ப்பான். நான் தான் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு எதனால அந்த பயத்தை பத்தி அர்த்தங்கள் சொன்னா அதுக்கு விளக்கம் உங்களுக்கு சொல்றேன். 2 பேரும் அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. இப்ப சொத்துக்கள் அதிகமா இருக்கும். பாப்பா முப்பாட்டி கூட அவங்க சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருப்பாங்க. அதனால வந்து அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டை உருவாயிருக்கும். இங்க நல்ல மாரி வந்து இந்த பயத்தை வந்து வச்சிருவாங்களாம் இங்க. எது ஆமா, எங்க அண்ணன் சொத்து எனக்கு வேணாம், நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறோம், நீங்க எனக்கு அந்த சொத்தை வாங்கி கொடுங்க, உனக்கு வந்து நான் எதனா உனக்கு செய்யறேன்னு அம்மாக்கு வந்து ஆசைகளை காட்டிட்டு போயிருவாங்க. அந்த பயத்தை எடுத்துட்டு வந்து நாங்க அந்த இடத்துல வச்சிடறாங்க. கருப்பா ஆயிடுச்சுன்னா அதுக்கு உண்டானது நல்ல எண்ணத்துல வச்சிருக்க விரைவில் உனக்கு முடிஞ்சிடும், நீ கோரிக்கை வச்ச விரைவில். அது ரெட் ஆயிடுச்சுன்னா என்ன காரணம்னா நீ அப்ப உன்னோட சொந்த பந்தத்துல இருக்கிற சொத்துக்க நீ அபகரிக்க பாக்குற, ஒரு கை காலம் உயிர்ந்துரும்.